தங்க விலை கடந்த சில நாட்களாக ஏற்றம் இறக்கம் என மாறி மாறி இருக்கிறது. இதனால் மக்கள் எதிர்கால தங்க விலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி குழப்பத்தில் இருந்தனர். இதைத் தொடர்ந்து பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் தங்க விலை வரும் காலங்களில் எப்படி இருக்கும் மற்றும் அதன் காரணங்களை தெளிவாக விளக்கியுள்ளார். இந்தியாவின் தங்க விலை சமீபத்தில் ஏற்றம் இறக்கம் என மாற்றமடைகிறது. கடந்த மே 15 ஆபரண தங்கம் ஒரு சவரன் குறைஞ்சபட்சம் ரூபாய் 68,800 வரை இருந்தது. அடுத்த நாளில் ரூபாய் 880 அதிகரித்து ரூபாய் 69,760 உயர்ந்தது. அதன் பிறகு 3 நாட்கள் விலை நிலையாக இருந்தது. பிறகு தொடர்ச்சியாக 2 நாட்கள் தங்க விலை அதிகரித்தது. அதற்கு பின் 2 நாட்களுக்கு முன்பு குறைந்தது. ஆனால் அடுத்த நாள் திடீரென விலை உயர்ந்து சவரனுக்கு 71,440 விற்கப்பட்டது. நேற்று கூட தங்க விலை மேலும் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ரூபாய் 360 அதிகரித்து ரூபாய் 71,800 விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் கிராமில் தங்க விலை ரூபாய் 45 உயர்ந்து ரூபாய் 8,975 விற்பனை செய்யப்படுகிறது. தங்க விலை உயர்வு குறைவு என மாறி மாறி இருப்பதால் மக்கள் மிகவும் குழப்பத்தில் இருக்கின்றார்கள். இப்பொழுது தங்கத்தை வாங்கலாமா அல்லது விலை குறையுமா? குறைந்தால் எவ்வளவு குறையும் அல்லது விலை மேலும் உயருமா என பல கேள்விகள் எழுந்துள்ளன. இதற்கிடையில் பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் இந்த சந்தேகங்களுக்கு தெளிவான பதிலை வழங்கியுள்ளார். இது தொடர்பாக தனது யூடியூப் சேனலில் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், 2 நாட்களுக்கு முன்பு நிதி மதிப்பீட்டு நிறுவனம் மூடிஸ் அமெரிக்காவுக்கான கிராண்ட் ரேட்டை அளித்தது. அமெரிக்காவுக்கு அதிகபட்ச ரேட்டிங் கொடுத்த கடைசி நிறுவனம் மூடிஸ் தான். மற்ற நிறுவனங்களின் ரேட்டிங் இதற்கு முன்பே குறைந்துவிட்டன. பலர் மூடிஸ் எப்பொழுது இதை குறைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் இப்பொழுது அவர்கள் அதனை செய்துவிட்டனர். இதனால் அமெரிக்காவில் 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலகால கடன் பத்திரங்களின் வட்டி விகிதம் 5% கடந்துள்ளது. இதன் பொருள் அமெரிக்க அரசு தன் நீண்ட கால கடனுக்கு 5% மேல் வட்டியை கட்ட வேண்டிய நிலைக்கு வந்தது. தற்பொழுது நாடாளுமன்றத்தில் டிரம்பின் ஒரு மசோதா நிறைவேற இருக்கிறது. அதில் செலவுகளை சில அளவுக்கு குறைத்தாலும் பல வரி விலக்குகளும் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் அமெரிக்கா இன்றைய அமைதியான சூழலிலும் தனது கடன் பற்றாக்குறையை குறைக்க முடியாத நிலைமையில் இருக்கிறது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. பைடன் அரசிலும் இதை சரி செய்ய முடியவில்லை. ட்ரம்ப் காலத்திலும் நிலைமைகள் மாற்றப்படவில்லை. உலகமே அமெரிக்கா பொறுப்பற்ற நிலையில் இருப்பதாக பார்க்கிறது. ட்ரம்பின் சில கோமாளித்தனமான நடவடிக்கைகள் டாலருக்கு எதிரான நம்பிக்கையை குறைத்தாலும் டாலருக்கு மாற்று இல்லை என்பதால் அது தப்பி வருகிறது. ஆனால் எதிர்காலத்தில் டாலருக்கு அதிருப்தி மற்றும் அழுத்தம் அதிகரிக்கும் என்பது உறுதி. இந்த காரணங்களால் சர்வதேச சந்தையில் தங்க விலை உயர்ந்து வருகிறது. இப்பொழுது தங்கத்துக்கு முக்கிய ஆதரவு ட்ரம்ப் தான். அவர் இருப்ப வரைதான் மக்கள் பயம் இல்லை என்று எண்ணுகிறார்கள். ட்ரம்ப் காரணமாக தங்க விலை உயர்வில் தான் இருக்கிறது என சொல்லலாம். இச்சூழலில் அமெரிக்கா பெடரல் வங்கியை அழுத்தி வட்டி விகிதத்தை குறைத்தால் தங்க விலை மேலும் உயரும் என்பது தவிர்க்க முடியாததல்ல. ட்ரம்பின் மசோதா நிறைவேறும் போது கூட டாலரின் மீது அழுத்தம் அதிகரிக்க போகிறது. இதனால் தங்க விலை மேலும் உயர்வதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் நிகழ்வுகளை பார்த்தாலே தங்க விலை ஏற்றம் அடைய போகிறது என்பதை தெளிவாக்குகிறது. அதே சமயம் ஜப்பானில் பணவீக்கம் ஏற்பட்டு வளர்ச்சி அடைந்துள்ளதாக ஜப்பான் மத்திய வங்கி அதிகாரிகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் யோன் வலுவடைந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஜப்பான் சந்தித்த நிலைமைகள் தங்கத்திற்கு நல்ல செய்திகள். இதனால் தங்கம் மீண்டும் குறையுமா என்ற கேள்விக்கு குறைவதில்லை என்ற பதிலே பொருந்தும். இஸ்ரேல் போர், ரஷ்யா உக்ரைன் மோதல் போன்ற முரண்பாடுகளும் விரைவில் முடிவடையாது போல தெரிகிறது. ஆகவே தற்போதைய நிலை தொடரும் என்று அவர் கூறினார்.